சக்சஸ். இந்த உலகத்திலே பெரிய அதிசயமான ஒரு மிஷினை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல உலகத்துக்கு எல்லா அதிசய வேலையும் இது செய்யும். இது பேர் தான் சுட்டி 5.0. இது உலகத்துக்கு இருக்கிற எல்லா வேலையும் இது செய்யும். என்ன இது பேர் ரோபாவா? பார்த்தா ரோபாட்டவே இல்லை, இது பேர் ரோபோவா? பார்க்க யானை குட்டியாட்டம் இருக்கு. ஆமா, இது பேரு சுட்டி. டே மச்சான், ஹாய்டா. வாடா, எப்படிடா இருக்க? டே நான் நல்லா இருக்கேன்டா. டே என்னதுடா இது? இது பேர் சுட்டி 5.0. ஓ சூப்பர்டா. இது எல்லா வேலையும் செய்யுமாடா? செய்யும்டா, நீ வேணா கேட்டு பாரு. ஏதோ ஒன்று செஞ்சு காட்ட சொல்லு பார்க்கலாம். ரோபோட், அவனை தூக்கிட்டு போய் எங்க வீடு. போதுண்டா. டே மச்சான், எல்லா வேலையும் செய்யுதுடா, சூப்பர்டா. ஆமாண்டா, இது எல்லா வேலையும் செய்யும்டா. டேய் மச்சான், நீ ஸ்கூல் படிக்கும் போது என்னமோ நினச்சேன்டா. ஆனால் நீ இவ்வளோ பெரிய ரோபோ தயாரிப்புன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கடா. இது எல்லா வேலையுமே செய்யுமாடா? செய்யும்டா. இங்கே ஒரு திருக்குறள் சொல்லி பார்க்கலாம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். சூப்பர்ரா. சரிடா. இது என்னோட பேரை சொல்ல பாரு. உன் பேர் பாவனாஸ்ரீ. நீ சோலார் 46 புதுலேருந்து வர. நீ சிஎஸ்சி இமானுவல் சர்ச் சண்டே கிளாஸ்லேருந்து வர. பரவாயில்ல, சுட்டி சூப்பர் ரோபோ தான். மே கமிங் சார், உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. நீங்க யாரு? நாங்கள் டெல்லியிலேருந்து வரோங்க சார். நீங்கள் வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறாமாங்க சார். அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்க வந்திருக்கோங்க சார். அப்படிங்களா? 25 லட்சத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்க வந்திருக்கோம் சார். அப்படிங்களா? சரி சரி, உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். உங்கள வாங்க. நீங்க யார், எங்க இருந்து வரீங்க? We are coming from America to see a robot. நாங்கள் அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலேருந்து வந்திருக்கோம். எங்களை ஒரு ரொனால்ட் ட்ரம்ப் எங்களை அனுப்பிச்சுட்டாங்க. நீங்கள் தான் உலகத்திலே பெரிய ரோபோட் செஞ்சுருக்கீங்களாம்மா. அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்க வந்திருக்கோம். நாங்கள் 35 லட்சத்துக்கு வாங்க வந்திருக்கோம். இந்த ரோபோட்டை வந்து அமெரிக்காக்கே தந்துடுங்க. அப்படிங்களா? சரி சரி, உட்காருங்க. ஸோ இவங்க வேற இப்படி வேற கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு தலையே சுத்துது வேற. ஏய் என்னடா மச்சான், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்க. ஆமாண்டா, அவங்க இந்தியாவிலேருந்து வந்து 25 லட்ச ரூபாய்க்கு இந்த ரோபோ கேட்குறாங்க. இவங்க அமெரிக்காலேருந்து வந்து இந்த 35 லட்ச ரூபாய்க்கு ரோபோ கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணுறது? எனக்கு தலையே சுத்துதுடா. டேய் மச்சான், நான் சொல்கிறது கேளு. பேசாமல் நீ இந்த ரோபோவை இந்தியா கொடுத்துறேன். ஏன்னா இந்தியா தானே இன்னும் வளர சாகலை. இன்னும் நிறைய வளரணும்ல இந்தியா. அப்படிங்களா? ஏய் அவன் கிடக்குறான்டா, அங்கே நல்லா இருக்குடா. போய் அமெரிக்கா கொடுத்து செட்டில் ஆகுடா. என்னடா பண்ணுறது? டேய் நீ இந்தியாக்கே கொடுத்துட்றா. நீ அமெரிக்காக்கே குடுறா. டேய் நீ இந்தியாக்கே கொடுத்துட்றா. அவன் அமெரிக்காக்கு தாண்டா தருவான். அவன் அமெரிக்காக்கு தாண்டா தருவான். சுட்டி, அவங்க பாரு சண்டை போடுறாங்க. சமாதானப்படுத்து. நீ என்னடா பண்ற? அமெரிக்காக்கு தாண்டா தருவான். சுட்டி, அவன் ஒருத்தரை தூக்கிட்டு வா. என்ன சுட்டி, அவங்கள கூட உன்னால சமாதானப்படுத்த முடியல. நீ ரொம்ப வேஸ்ட் சுட்டி. நீ எல்லா வேலையும் செய்வேன்னு நினைச்சேன். ஜட்ஜஸ் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆடியன்ஸ் ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த நான் வெறும் மிஷின் தான். என்னால் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. சமாதானத்தை தருவது அவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் நம்ம இயேசு கிறிஸ்து. நாட்டுக்கு மிஷினை ஏவுகளையும் நம்பி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு சமாதானத்தை தராது. சமாதானம் வேணும்னா இயேசுவின் பாதையை நடங்க. சமாதானத்தின் ரட்சகர் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து தான். உலகமெல்லோ
குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே.